சுங்கம் மற்றும் துறைமுகங்கள் தொடர்பான சேவைகளை வழங்கும் சங்கங்களுக்கும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவுக்கும் இடையே இன்று கலந்துரையாடல் ஒன்று நடைபெற்றது. ஜனாதிபதி செயலகத்தில் இந்த சந்திப்பு நடைபெற்றது. கொள்கலன்கள் தொடர்பான பிரச்சினைகளை தீர்ப்பதற்கு அனைவரது ஆதரவும் தேவை என ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். துறைமுகத்துக்குள் பாரிய நெரிசல் காணப்படுகின்றதல்லவா? இந்த நெரிசலை குறைப்பதற்கான தீர்வுகள் தொடர்பில் அரசு நிறுவனம் என்ற வகையில் நாம் கலந்துரையாடுவோம். அந்த நெரிசலை குறைக்க உங்கள் பக்கத்திலிருந்து பாரிய ஒத்துழைப்பு அவசியம். இறக்குமதி செய்யப்பட்ட கொள்கலன்களை துறைமுகம் உரிய முறையில் விடுவித்த பின்னர் அதனை விரைவாக கொண்டு செல்ல வேண்டும். உரிய ஆவணங்களை பூர்த்தி செய்ய வேண்டும். உங்களின் ஆதரவு கிடைத்தாலே அந்த நெரிசலை குறைக்கலாம். ஜனாதிபதியுடன் நடைபெற்ற கலந்துரையாடலின் போது பல யோசனைகளுக்கு அனுமதி கிடைத்தது. குறிப்பாக சில அரச திணைக்களங்களில் 300 அல்லது 400 கொள்கலன்கள் தொடர்பில் பிரச்சினை காணப்படுகின்றது. அது தொடர்பில் கலந்துரையாடப்பட்டது. அத்துடன் விடுவித்த கொள்கலன்களை நிறுத்தி வைக்க இடமொன்றையும் வழங்க உள்ளோம். இதேவேளை அதிகாரிகள் 7 நாட்களும் 24 மணித்தியாலங்களும் பணியாற்றுவார்கள். எனவே இந்த 3-4 மாதங்களின் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான திட்டத்தை வகுத்து அதன்படியே செயற்படுகின்றோம்.